நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆட்சி ஒரே கொடையின் கீழே அமைச்சு கொடுத்துட்டு போனாங்க. பின்னாடி அந்த பிரிவு வந்து படிப்படியாக பெருசாகி ஆகி மிகப்பெரிய அளவில் தங்களுக்குள்ளேயே நாங்கள் ஒருத்தர் நம்ம அடிச்சுக்கிட்டோம். அதனுடைய விளைவாக தான் அல்லாஹ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஜ்ரி 600 காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மங்கோலியர்களுடைய படையெடுப்பு மூலமாக மிகப்பெரிய ஒரு அழிவு வந்து முஸ்லீம்களுக்கு வந்து அல்லாஹ் கொடுக்குறான். இப்போ அதே மாதிரி சமீபத்தில் எடுத்துங்க 1920களில் பார்த்தீங்க அப்படின்னா உஸ்மானியா கிலாஃபத்தை நம்ம இப்போ உடைச்சிருக்கோம். அதை உடைச்சி தான் தனித்தனி முஸ்லீம் நாடுகளை பிரித்து நம்ம ஒவ்வொருத்தரும் தனித்தனி ஆட்சி கீழே இப்போ இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இது முஸ்லீம்கள் மறுபடியும் செஞ்ச ஒரு தவறு. எப்படி பனி இஸ்ராயல்கள் 2 வாட்டி தவறு செஞ்சு அவங்களுக்கு வந்து தண்டனை கிடைச்சதோ அதே மாதிரி 2வது தவறு செஞ்சுட்டு நாம தௌபா செய்யாத ஒரு நிலையில நாம இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய அஸாபுக்கு பொருத்தமான ஒரு நிலையில நாம இருக்கிறோம். நம்ம குர்ஆன் என்ன சொல்லுது? பிரியறதுக்கு நமக்கு அனுமதி இருக்கா? நமக்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் எதுவா இருந்தாலும் பிரிவினைக்கு இஸ்லாத்துல துளியும் அனுமதி கிடையாது. ஏன்னா நாம ஒன்னா சேர்ந்து இருந்தா மட்டும்தான் இஸ்லாத்தை ஒரு தீனாக நாம நிலைநாட்டி இந்த உலகத்துக்கு காட்ட முடியும். ஏன்னா இது தீனுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுல இஸ்லாம் சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களும் அடங்குனது தான் ஒரு தீனுங்கிறது. அதுல தொழுகையும் அடங்கும், அரசியலும் அடங்கும், பொருளாதாரமும் அடங்கும், கல்வியும் அடங்கும், சமூகமும் அடங்கும், குடும்பவியலும் அடங்கும். எல்லாம் சேர்ந்த ஒரு கலவையான ஒரு தொகுப்பு தான் தீனுங்க.